அன்பின் தெய்வமே, இன்றைக்கும் நீ ஜீவிக்கிறவராகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர். 7 சபையின் நடுவிலே உலாவின அதே ஆவியானவர் என்னும் நடுவிலும் உலாவிக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசுகிறார் என்ற வசனத்தின்படியே அடியானுக்கு நீ வாயாயிருந்து நீ பேசுவீராக. இயேசுவே ஒரு விசை கர்த்தர் மனமிறங்குவீராக. அன்று எல்லா விதமான இடையூறுகளையும் தூக்க மயக்கங்களையும் நிர்விசாரங்களையும் வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு சிந்தைகள் அங்கும் இங்கும் சிதறடிக்கப்படுகிறதையும் கர்த்தர் அறிவீராக. எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே அடியான இருதயத்தின் ஆண்டவரின் நிறைவோ என் மாம்சத்தின் உற்சாகமோ வெளியே வராதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையே வசனமே வெளியே வரட்டும் ஐயா. வசனம் வெளிவருமானால் என்னுடைய இருதயம் குழந்தைக்கு எரியுமே. ஒரு குழந்தைக்கு எரிகிற அனுபவத்தை எங்களுக்கு நீ தருவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று 10ஆம் மாதம் 6ஆம் தேதி 24ஆம் வருஷமாக இந்த நாளிலே இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தயை செய்கிறார். இன்று நமக்கு தயவு செய்கிற கர்த்தருக்கு எங்கே போனாலும் கர்த்தருடைய தயவை இந்நாள் முதற்கொண்டு நீங்கள் காண்பீர்கள். அவன் பெயர் பிரபலமாக கடவுது. உன் பெயர் எங்கெல்லாம் கெடுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் உன் பெயரை கர்த்தர் பிரபலமாக்கப்படுகிறார். நீ யார் என்கிறதை இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் நிரூபித்து காட்டப்படுகிறார். உன் பெயரை பிரபலமாக்குவாராம். இன்று தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பெயர் பிரபலமாக கடவுள். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும், தானியேலுக்கு தேவன் பிரதானிகளுடைய தலைவனுடைய கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேலுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் செய்தது போல தானியேல் என்கிற பெயரை நீங்கள் எடுத்துவிட்டு உங்கள் பெயரை எருசலேமுக்கு தேவன் தயவும் இரக்கமும் கர்த்தர் கிடைக்கும்படி செய்வார். நீ எங்கெல்லாம் நீ போகிறாயோ, நாளைக்கு நீ வேலைக்கு புறப்பட்டு போகும்போது எல்லாருடைய கண்களையும் உனக்கு தயவு கிடைக்கும்படி தேவன் கருணை செய்யப்படுகிறார். நம்புறீங்களா? இந்த 10ஆம் மாதம் அது கடின இருதயம் படித்தவன் தான். எஜமானா இருக்கட்டும், எஜமாட்டியா இருக்கட்டும், மேஸ்திரியா இருக்கட்டும், யாராவது மேனேஜரா இருக்கட்டும், எச்ஆரா யாரா இருக்கட்டும், நீ தானியேல்ங்கிற பெயர் எடுத்து உன் பெயரை வச்சுட்டு தானியேலுக்கு பிரதானியுடைய தலைவனுடைய கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் செய்வார். யார் செய்கிறது? தேவன் தயவு செய்வார். இன்னைக்கு சுருக்கமாக, ரொம்ப ரத்தின சுருக்கமாக இந்த செய்தியை முடித்து நானே உயிரின் இது முதல் மாதமாக இருக்கிறது. நானே தேவனுடைய தயவினாலே வசனம் சொல்கிறது, தேவனுடைய தயவினாலே
செல்வமாய் வாழ்ந்தார். செல்வமாய் வாழ்ந்தார். தேவனுடைய தயவினாலே தரித்திரராக அல்ல, வறுமை உள்ளவர்கள் அல்ல, கஷ்டப்படுவதாக அல்ல. வசனம் சொல்கிறது. நான் நினைக்கிறேன் நெகேமியா 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 25ஆம் வசனம். கவனியுங்கள். நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும், அவர்கள் யார்? அவர்கள் இன்று தயை செய்த கர்த்தருடைய பிள்ளைகள், சோத்திரம் செலுத்துகிறவர்கள். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு, வறுமையான பூமி அல்ல, செழுமையான பூமியை கட்டிக்கொண்டு, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வீட்டில் ஒண்ணு இல்லை என்று சொல்ல முடியாது, வீட்டில் எல்லாம் இருக்கத்தக்கதாக வீட்டிலே சகல உணவில் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒலிவத் தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து, புசிப்பார்கள், திருப்தி ஆவார்கள், கொய்ப்பார்கள். உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். பெரிய தயவினாலே எப்படி வாழ்ந்தார்களா? தரித்திரமாக அல்ல, செல்வமாய் கர்த்தராய் வைப்பார். அவருடைய தயவை கர்த்தருக்கு காண்பிக்க போகிறார். அவருடைய தயவு கிடைத்தால் போதும் உனக்கு. அவருடைய தயவை பற்றிக்கொள். அவருடைய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார். இன்றைக்கு தேவனுடைய தயவு எதிலே காணப்பட போகிறது? அதன் மூலமாக நாம் செல்வமாய் வாழப் போகிறதை சுருக்கமாய் ஒரு 5 காரியத்தை சொல்லி நாம் முடிக்கிறோம். முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால், எதிலே தயவு கிடைக்கிறதா? கண்களிலே தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். கண்களினாலே தயவு கிடைக்க கிடைக்க ஆசீர்வாதிக்கினா இருக்காது, தடை இருக்காது. எஜமான் வந்து வேலைக்காரனை கெஞ்சுகிறான். வேலைக்காரன் கெஞ்சிருங்க வசனம். யார் கெஞ்சுகிறது? லாபான் தன் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலையாளாகிய யாக்கோபை பார்த்து கெஞ்சுகிறான். இன்றைக்கு உன் கண்களிலே தயவு கிடைத்திருக்குமே ஆனால் நீ தங்கியிரும். காரணம் தெரியுமா? உன் கண்களிலே இருக்கிற தயவு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறது. கண்களினாலே உனக்கு தயவு கிடைக்கப்படுகிறது. நீ எங்கே போய் நிற்கிறாயோ, ஆண்டவரின் நாமத்திலே சொல்கிறேன், அவன் கதீன எழுதி படித்தவன் தான், கல்லான எழுதி படித்தவன் தான், அசைக்க முடியாத கல்மனை படைத்தவன் தான். நீ போற இல்லையா, அவன் கல்மனத்தில் உடைந்துடும். உன் கண்ணை பார்க்கும் பொழுதே அவனுக்கு தயவு கிடைச்சிடும். கண்களினாலே உனக்கு தயவு கிடைக்கும். ஏன்? நீ வேதனையோடு இருக்கிற, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிற. எவ்வளோ பணம் வந்தது, ஓட்டப்பிள்ளை போட்டு இருக்கிறது, எடுத்து எடுத்து வீணா பணம் போய்கொண்டுதான் இருக்குது. வருமானம் எப்படி போய்கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு நீ எங்கே போய் நிற்கிறாயோ, நீ தோற்பதற்காக அல்ல,
நீ ஜெயிப்பதற்கு எல்லாருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்க கர்த்தரை பாருங்கள். நீங்க வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். யார் பண்ணுவேன்? கர்த்தர் சொல்றாரு, எகிப்தியருடைய கண்களிலே இந்த ஜனங்களுக்கு என்ன செய்வேன்? கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. போகும்போது எப்படி போக மாட்டேன்? நீ வெறுமையோடு வந்திருக்கிற, நிறைவோடு புறப்பட்டு போவேன். இது ஒவ்வொரு காரணத்துக்கு சில பேர் வராதுக்காக வெளியே சொல்ல முடியல. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் இறுதி ஒரு வெறுமை, உங்கள் சிந்தை ஒரு வெறுமை, மனது ஒரு விரக்தி. நீ வெறுமையோடு வந்திருக்கலாம். கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்ததினாலே நீ வந்தவனை அல்ல, நீ வெறுமையை திரும்பி போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாளத்தில் தன் வீட்டிலே தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளையுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். எதை கேட்டு? வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டு கொடுப்பாங்க. கேட்ட உடனே உனக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நீ போய் கேள், கர்த்தர் கிருபை செய்வார். நீ எந்த இடத்தை கேட்க திட்டமிட்டிருக்கிறாயோ கர்த்தர் கொடுக்க வைக்க போகிறார். அது லோனா கூட இருக்கலாம், பணமா கூட இருக்கலாம், வேலையா கூட இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நீ கேள், நாளைக்கு புறப்பட்டு போய் அவன் கண்ணில் கர்த்தர் கொடு. இதே வசதி இதே அதிகாரத்தில் கேட்டதை கொடுத்தாடு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கண்களின் யாத்திராம் தான் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தில் கேட்டதை பெற்றுக் கொண்டார்கள். 12:36 பாருங்கள். யாத்திராகமம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால், கவனிங்கள், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கேட்டதை நீ கேளு, கர்த்தர் கொடுப்பார். எதை நீ கேட்கிறாயோ ஒரு பிள்ளை வட்டி கேள், கர்த்தர் கொடுப்பார். வாழ்க்கை கேள், கர்த்தர் கொடுப்பார். நல்ல வேலையை கேள், கர்த்தர் கொடுப்பார். கேட்டதை பெற்றுக் கொள்வார்கள். கேட்டதையே கர்த்தர் கொடுத்தார். நீ கேட்டது ஒன்று, கொடுத்தது ஒன்று அல்ல. நீ எதை கேட்கிறாயோ அதையே கர்த்தர் கொடுப்பவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் கண்களிலே தயவு கிடைத்ததினாலே கேட்டது கொடுக்கும். ஏன் தெரியுமா? உன்னை ஆசீர்வதித்த இன்னொரு வருஷம் பாருங்கள். அந்த தயவினாலே ஆசீர்வாதம் நிறைந்திருப்பான். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து, கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். எப்படி நிறைந்திருப்பானா? அவருடைய தயவினாலே ஆசீர்வாதங்களினால் நிறைந்திருப்பான். கண்களினாலே தயவு கிடைக்கும் போது ஆசீர்வாதங்கள் நிறைந்து. இரண்டாவது 2 சாமுவேல், குறிப்பாய் எழுதி பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். காரியங்களை எல்லாம் அறிவிக்கும்படி என்ன செய்தீர்? காரியத்தினாலே தயவு. கவனித்தீங்களா? கண்களினாலே தயவு கிடைக்கிற கர்த்தர் இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரமானவரே, கண்களில் எங்களுக்கு தயை கிடைக்க
இரண்டாவது உன் காரியங்களினாலே கர்த்தர் தயவு கிடைக்க போகிறது. எந்த காரியம் உனக்கு தடையா இருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட காரியத்தை இதே மாதத்திலே இதே வாரத்திலே இதே நாளிலே தயவுசெய்து கர்த்தருக்கு இதே மாதம் உன் காரியத்தை செய்து முடிக்க போகிறார். நம்புறீங்களா? இதே நாளிலே உன் காரியம் நிறைய போகிறது. உன் பிள்ளையுடைய காரியம் நீ பயப்படாதே. உன் பிள்ளையுடைய காரியம் இருக்குது, அந்த காரியத்தை நிறைவேற்றுவா. நீ சொன்னபடியே உன் பிள்ளைக்கு கர்த்தர் தயவு செய்ய போகிறார். நிச்சயமே நிச்சயம் வசனம் விதைக்கப்படுகிறது. எத்தனையோ சந்தர்ப்பத்திலே சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு புதிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். காரியத்தினாலே உனக்கு தயவு கிடைக்க போகிறது. எத்தனை பேர் காரியம் நடக்கல, கை கூடி வந்தது, நெருங்கிச்சு, நாளைக்கு நடக்கும் நினைச்சோம், முடியல. தேதி குறித்தா 30 நடக்கும், நடக்கல. 1 தேதி நடந்துச்சு. அதே காரியத்தை இன்னும் சில தினங்களுக்குள்ளே கர்த்தர் செய்ய வர. நீ நினைத்த காரியம் கர்த்தர் தயவு கிடைக்க போகிறது. அந்த காரியம் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது 2 சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். சொன்னபடியே நடந்தது. ஆனா இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. நன்மை பெற்றவர்களை மறக்கிறார்கள், நன்றியை மறந்தே. எவ்வளவு நீ நன்மை செய்தாலோ அது நடக்கிற அந்த 1 வாரமோ அல்ல அந்த 1 மாதமோ அது அதோட தொடர்ச்சி போட்டுட்டு நீ யாரோ நான் யாரோ. அது போல சிறைச்சாலை இருக்கிற வரைக்கும் தான் நன்றி, சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நன்றி, உன்னோட இருக்கிற வரைக்கும் தான் நன்றி. உன்னை விட்டு தூரம் போனோம் தொடர்ச்சி போட்டிருக்கார்கள். ஆனா வசனம் சொல்கிறது, வாசிப்பா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, திரும்ப வாசிப்பா, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொல்லி நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ வாழ்வடையும் போது என்ன மறந்துடாதே. நீ வாழ போற நாளைக்கே உன் தலை உயர்த்தி கட்ட போகிற, நீ பாத்திரத்தை கொடுக்க போகிற, பார்வனுக்கு அடுத்த சாத்து இருக்க போகிற. நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என்ன மறந்துடாதப்பா. ஆனா மறந்தே நீ அவன் சொல்றானே, கெஞ்சிறானே, கண்ணீர் வடிக்கிறானே, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அப்பா. விடுதலை கொடுக்க யாருக்கு? வசனம் சொல்கிறது, அவன் மறந்தே. வாசித்தீர்கள் வசனத்தை? மறந்தே போனான். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மறந்தே, நன்றியை மறந்தே. தேவன் மறக்க வைக்கிற இது அவனே மறந்து. இன்னைக்கு நீ ராஜ்யரச கொடுக்க வைக்கிறாரே, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். நீ மறந்தே போய் மறந்தே. ஆனா கட்டி விட மாட்டா. 1 வருஷம், இஞ்சி பண்ண 2 வருஷம். வாயாலே சொல்கிற அளவுக்கு பார்வனுக்கு இப்ப சொப்பனம் வந்துடுச்சு, திகைக்கிறார்கள். ஆனா இப்போது பார்வனுக்கு அடுத்ததல்ல, பார்வோனுக்கும் மேலாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். என் காரியத்தை நீ சொல்லி என்னை விடுதலையாக்கு. யாராலும் விடுதலை தர முடியாது, ஆனா கர்த்தரே உனக்கு விடுதலை கொடுக்கலாம்.
எதை நீ அகப்பட்டுக் கொண்டு விடுதலை பெறாமல் சிக்கி சிறைச்சாலையில் இருக்கிறாயோ, இன்று அவருடைய காரியத்தினாலே தயவு கிடைக்கும் போது இன்றைக்கு கர்த்தர் விளையாக்கப்படுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு விடுதலை கொடுத்த கர்த்தருக்கு கொண்டிருப்போம். காரியத்தினாலே இன்று உங்களுக்கு கர்த்தர் விடுதலை 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 கொடுத்த கர்த்தருக்கு கொடான பரிசு. மூன்றாம் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவனோடு கூட எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவனோடும் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தயவுள்ள கரத்தினாலே, கண்களிலே தயவு, காரியத்தினாலே தயவு. இங்கே பாடப்பட்டிருக்கிறது, கரத்தினாலே தேவனுடைய தயவுள்ள கரம் என்னேல் இருந்ததினாலே நான் எருசலேமுக்கு வந்தேன். தயவுள்ள கரம் இன்று கரத்தினாலே உனக்கு கர்த்தர் தயவு கிடைக்கிறார். வாயினால் சொன்னதை தன்னை கரத்தினாலே உனக்கு சொல்லிட்டாரே, உனக்கு இன்றைக்கு செய்ய போகிறார், இன்னைக்கு துவங்க போகிறார். இந்த நாள் 6ஆம் தேதி உனக்கு ஒரு விசேஷித்த நாள். இன்றிலிருந்து கர்த்தர் துவங்க போகிறது. அவருடைய கரத்தினாலே உனக்கு ஒரு தயவு உண்டாக போகிறது. மறந்துடாதே, யார் கை முடக்கப்படலாம். கொடுக்கிறேன் சொல்லுவாங்க, கொடுக்காம கை இழுத்துப்பாங்க. ஆனா கர்த்தருடைய கரவனுக்காக இழுக்கப்படப்படுகிறது. வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வைக்கிறார். உன் பிள்ளைக்காக இதை செய்ய போகிறார், உனக்காக இதை செய்ய போகிறார், உன் குடும்பத்துக்காக செய்ய போகிறார். நீ எங்க போய் நிற்கிறாயோ அப்படி கரத்தை நீ காட்ட கர்த்தருடைய கரவனோடு இருக்க வைக்கிறது. அவருடைய கரம் நமக்கு தீமை அல்ல, நன்மை. இதே வசனம் சொல்கிறது பாரு, இதே அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னே நன்மையாக இருந்ததினாலே போடப்பட்ட 8ஆம் அதிகாரம் எஸ்ரா 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று. எப்படி இருக்கிறதா? தயவுள்ள கரம் நமக்கு நன்மையை செய்யப்படுகிறது. இனி தீமை அனுபவிக்க மாட்டாய். போது நீ தீமை அனுபவிச்சது, இன்னைக்கு காலை வரைக்கும் தீமை அனுப்பிச்சுட்டாங்க இருக்கிற. ஆனா இந்த 10 மணிக்கு மேற்பட்டு எல்லாமே உனக்கு நன்மை. கர்த்தருடைய கரத்தினாலே உனக்கு நன்மை உண்டாக போகிறது. எப்படி நடக்குது பாருங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எதற்காக கட்டளையிட்டார்? 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும். எப்படி இருக்குதா? நன்மையா இருக்கிறதா? இனி உனக்கு தீமை அல்ல, கர்த்தர் நன்மையை செய்கிறார். கர்த்தரின் கரம் நமக்கு நன்மை செய்கிற பொருளினால் எல்லாரும் கர்த்தரை சொல்ல வேண்டும். தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. அதுக்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரமையா. கரத்தினாலே எனக்கு நன்மை.
எத்தனையோ பேருடைய கரம் எனக்கு தீமை செய்தது, கர்த்தரின் கரமோ நன்மை செய்யும். நான்காவதா நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 35வது வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 35வது வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். கர்த்தரிடத்தில் தயவு, கர்த்தரால் தயவு. யாருடைய தயவு இது? கர்த்தரால் மாத்திரமே, கர்த்தரிடத்தில் மாத்திரம் தயவு. மனுஷர்களாவதுக்கு அப்புறம் கர்த்தரிடத்தில் தயவு. கண்களினால் தயவு, காரியத்தினால் தயவு, கரத்தினால் தயவு, கர்த்தரால் தயவு. கர்த்தர் தான் உனக்கு செய்யப்படுகிறார், யாரால் இது முடியாது. மனுஷன் நினைக்கான், ஆனா கர்த்தரே செய்வார். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே படாது. கர்த்தரே உனக்கு தயவு செய்கிறார். இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்க போனாலும் தயவு, எங்க இருந்தாலும் தயவு, எங்க ஓடினாலும் தயவு. நான் எங்க போனாலும் கர்த்தரி தயவு. நான் மீறி எங்கேயோ ஓடினேன், அங்கேயும் கர்த்தரி தயவு இருக்குது. போவாதுன்னா போறாங்க, அங்கேயும் கர்த்தரி தயவு இருக்குது. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கபடினால் உன்னை மறக்கவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை விட்டு அப்படி சொல்ல உன்னை அழிக்க கூட மாட்டாராம். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். எல்லாவற்றையும் மேலால் உன்னை அழிக்க எந்த சக்தியும் அழிந்து போக விடவே மாட்டார். வாசியுங்கள் உபாகமம் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், இரக்கமுள்ள தேவனாய் 31 இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நீ ஓடுற அந்த அழிவு இருக்குது தெரிஞ்சு நீ போற, ஆனா அவர் அழிச்சிட மாட்டார். அழிவு இருக்குது, நீ நன்றாக தெரிஞ்சு நீ போற, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனாலே உன்னை அழிக்கவும் மாட்டார், உனக்கு விடவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். காரணம் ஒன்று, அவர் இரக்கமுள்ளவர். இந்த அவருடைய கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற நன்மை பாருங்கள். நீதிமொழிகள் 12:2 நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், கர்த்தரிடத்தில் தயவு பெற்றுக் கொள்கிறான். எதற்காக தயவு பெற்றுக் கொள்கிறான்? 89ஆம் சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். எப்படி இருக்கிற ஆண்டவரே? நீரே அவருடைய பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். எங்கள் கொம்பு உயரப் போகிறது. நாங்கள் கவிழ்ந்து மாட்டோம். என் தலை கத்திரி வரப்பட போகிறது. உடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும். நம்முடைய பெயர் உயரும். அவன் பெயர் பிரபல கொம்பு உயருங்கட்டா. நம்ம இருக்கிற அபிஷேகம் அவருடைய பலத்தினாலே, அவருடைய தயவினாலே, கர்த்தரால் நமக்கு தயவு கிடைக்கும் போது நம் கொம்பை கத்து உயர்த்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன் கொம்பு உயரும். அல்லது கர்த்தர் உன்னை பலத்தால் உயர்த்துவார். இனி நீ பலவீனமுள்ளவள் அல்ல, பலத்தால் பலன் உயர்த்துவார். கர்த்தரால் நமக்கு பலன் கொடுக்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராலே தயவு பலனால் நிரப்புவார். கடைசியா கனிகளால்
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். தயவு. கனிகளினாலே தயவு. அவருடைய கனிகளை நீ யார் என்கிறத உன் கனியே காண்பிக்கும். பலா மரத்துல போய் மாமரம் மாங்காய் காய்க்காது, மாங்கா மரத்துல தேங்காய் காய்க்காது. கனிகளினாலே இன்று உனக்கு கனிகளினாலே தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கனிகளினா உன் கனியை கர்த்த நீ கனி நிறைந்த மரமா இருக்க போகிறாய். நீ பட்டுப்பட மரம் அல்ல, பட்டு விட மாட்டார். இப்படி கனி கொடுக்கிற மரமா அண்ணாந்து பாப்பா. கனிகளோடு இலைகளோடு நீ காணப்படுவாய். காரணம் வசனம் சொல்கிறது பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லது ரோமர் 2:4. அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியா. தேவதை இந்த கனியை காணல. எவ்வளோ சத்தியத்தை கேட்கிறோம், கனியை காணவே முடியலையே. கனியை காணவே முடியலையே. நல்ல பழச்சாறு எதிர்பார்த்தோம், அதுவும் கசப்பான கனி. தேவ தயவு குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது நீ அறியாமல். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஐஸ்வர்யத்தை, பொறுமை, ஆவின் கனி, அன்பு, தயவு, பொறுமை, நீடிய. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யனாய் மாற்றப் போகிறார். கனிகளினாலே ஐஸ்வர்யத்தை அறியாயோ? நீ ஐஸ்வர்யம் உள்ளவன். என் எஜமான் சீமான், நாம சீமாட்டியா இருப்போம், சீமான்களா இருப்போம். வசனம் சொல்கிறது பாருங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். கண்டிப்பை பார். தேவ தயவை பார். ரோமர் 11:22. தேவனுடைய தயவையும் கண்டிப்பை பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும், விழுந்து போயிருக்கிறார்கள் கண்டிப்பையும், உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். நீ இருந்து கொண்டு கூட விழ மாதிரி இருக்கிற, ஆனால் தயவு உனக்கு காண்கிறது. விழுந்தத்திலே கண்டிப்பு, ஆனா உன்னிடத்திலே கர்த்தர் இருக்கிறாரா? நீ விழாம இதை வந்து நிக்கிற ஊரறி நின்று இருக்கிற. நீ விழுந்து கிடந்தாலும் உனக்கு ஒருத்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா நீ வந்து நிக்கிற பத்தியா? அதனால தயவையும் கண்டிப்பா, விழுந்தத்திலே கண்டிப்பையும், உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால், அந்த தயவிலே நீ நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். என்ன கிடைக்கும் உனக்கு? நீ தயவு கிடைக்கும் நினைச்சினா. இன்றைக்கு நீ நிலைக்காவிட்டால் வெற்றுண்டு. ஆனா நீ நிலைத்திருப்பாய், ஆனா கர்த்தருக்கு தயவு கொடுப்பார். கனிகளினாலே உன் ஐஸ்வர்யவனாய் கர்த்தர் மாற்றுவார். உன் தரித்திர நிலைமை கர்த்தர் கர்த்தர் கனிகளினாலே நம்ம ஐஸ்வர்யம் மாற்றப்படபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று வாசியுங்கள். இன்று தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று தயவு செய்த எனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தரால் ஜெயம், கர்த்தரால் தயவு, கண்களினால் தயவு, காரியத்தால் தயவு, கரத்தால் தயவு, கனிகளினாலே அன்பின் தெய்வம். நன்றியோடு
நன்றியோடு மெய் சோதரிக்கிறோம். இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவரே. நமக்கு சோத்திரத்தை இந்த 10ஆம் மாதம் முதல் நாளிலே ஓடோடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேரா தனித்தனியா குடும்பமாக ஆசீர்வதிப்பீரா. கேட்ட சத்தியத்தின்படியே நிலைத்திருப்பாயானால் அவருடைய தயவு உனக்கும் எனக்கு கிடைக்கும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கிருபை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.